அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் களஞ்சியம் அறக்கட்டளை நடத்தும் இந்த நிகழ்விற்கு மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் மீண்டும் வெவ்வேறு நிகழ்வுகளை நடத்தி அதன் வழியாக என்னை பல்வேறு களங்களில் தமிழ் கவிதை வாசிக்க வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றார் அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவனர் கோவிந்தராஜ் ஐயா அவர்கள். அதாவது நாங்களாம் ரெடிமேட் மாதிரி எப்போ வந்தாலும் எதை கொடுத்தாலும் செய்வோன்ற ஒரு கட்டாயத்தில் இங்கே வந்த பிறகு தான் அது இந்த கவியரங்கம் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு ஒரு கவிதை. வள்ளுவன் சொல் கேளீர், ஆண்பால் பெண்பால் என எப்பாலுக்கும் பொதுதானே இந்த முப்பால், பிறகே கிடக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு அப்பால். ஆண்பால் பெண்பால் என எப்பாலுக்கும் பொதுதானே இந்த முப்பால், பிறகே கிடக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு அப்பால். ஒரு குறள் படித்திருந்தாலே பிடித்திருக்கும் பீடையெல்லாம் விலகி இருக்குமே. ஒரு குறள் படித்திருந்தாலே பிடித்திருக்கும் பீடையெல்லாம் விலகி இருக்குமே. குறள் விலகி வேறேதை கொண்டு நல்வழிதனை காண இயலும். குறள் விலகி வேறதை கொண்டு நல்வழிதனை காண இயலும். 2000 ஆண்டு முன்பே ஈரடியில் வைத்த சூடு இன்னும் உரைக்கவில்லை எனில் நடைமுறை வாழ்க்கை பிழைதானே. 2000 ஆண்டு முன்பே ஈரடியில் வைத்த சூடு இன்னும் உரைக்கவில்லை எனில் நடைமுறை வாழ்க்கை பிழைதானே. நாடெப்படி இருக்க வேண்டும், வாழும் வீடெப்படி இருக்க வேண்டும் என நெடுங்கதை ஒன்றும் சொல்லவில்லையே. நறுக்கென குறுகிச் சொன்னதால் குறைபட கற்றிட்டோமோ. நறுக்கென குறுகிச் சொன்னதால் குறைபட கற்றிட்டோமோ. கேடுதான் மதுவென அதிகாரமாய் சொல்லியும் நாடு முழுக்க நாம் அதை பரவி வைத்தோம். கேடுதான் மதுவென அதிகாரமாய் சொல்லியும் நாடு முழுக்க நாம் அதை பரவி வைத்தோம். அறநெறியை அழுத்தமாய் சொல்லியும் அறமில்லாம் அழிந்த மனப்படைத்தோரை மிகுதியாகவே காண்கின்றோம். அறநெறியை அழுத்தமாய் சொல்லியும் அறமில்லாம் அழிந்த மனம் படைத்தோரை மிகுதியாகவே காண்கின்றோம். பொய்யாமை புகழ்தரும் என புத்தியில் ஏறும்படி சொல்லியும் வாய்மைக்கு சவக்குழி கட்டி வைத்தோம். பொய்யாமை புகழ் தரும் என புத்தியில் ஏறும்படி சொல்லியும் வாய்மைக்கு சவக்குழி கட்டி வைத்தோம். நடு நிலைமை அவசியம் என அறிவித்தும் நீதித்தராசுகளும் தடுமாறும் அவலமதை நிரம்பவே காண்கின்றோம். பிறப்போக்கும் என்றானே குரல் தாத்தன் இன்றளவு நீர் தொட்டிக்குள் மலரேற்றும் கழிசனைகளும் நிரம்பிய நாடிதுவெனதானே நிற்கின்றோம். அன்பற்றும் பொறுமை கொன்றும் கொடுங்கோபம் மிக்கும் தரமில்லா மனம் கொண்டு உழல்வோரே ஏராளம். கயமையும் ஊழல் போல் இங்கே தாராளம். கயமையும் ஊழல் போல் இங்கே தாராளம். இல்வாழும் நெறியின்றி பிறன்மனை மேல் கண் வைத்து வாழும் வாழ்வதனை சிதைத்து உழலும் மனப்பிறள் புத்தியுடன் சிலர் இங்கே உண்டு. வள்ளுவன் நமக்கெப்படி தருவான் மலர் சென்று. இல்வாழும் நெறியின்றி பிறன்மனை மேல் கண் வைத்து வாழும் வாழ்வதனை சிதைத்து உழலும் மனப்பிறள் புத்தியுடன் சிலர் இங்கே உண்டு. வள்ளுவன் நமக்கெப்படி தருவான் மலர் சென்று. நல்லொழுக்கம் நவின்றோதும் குரல் படிக்க முயலாமல் அவன் சிலைக்கு வண்ணமடித்து என் இனம் உன் இனமென மார்தட்டி மகிழ்வதா பெருமை. நல் சிந்தை இல்லாது இப்படி கீழ் செயல்களால் செய்யாதீர் அவனுக்கு சிறுமை. நீங்கள் பேசுகையில் உதாரணத்திற்கு அல்ல அவன் குரல்கள். நீங்கள் பேசுகையில் உதாரணத்திற்கு அல்ல அவன் குரல்கள். ரணம் நிறைந்த நாட்டினை செப்பனிட இனியேனும் தெரிந்து அவன் குரல்கள். அறமறிந்து வாழ ஆயிரத்திற்கும் மேலிருக்கும் அழகு குரலை பாங்குறப்படி. அறமறிந்து வாழ ஆயிரத்திற்கும் மேலிருக்கும் அழகு குரலை பாங்குறப்படி. சிறுதுரும்பும் பல்புத்த உதவுகையில் கடலளவு கற்கண்டாய் விரிந்திருக்கும் முறை வாழ்க்கை மூலதனை கையில் எடு. நல்ல சமூகம் அமைந்திட வாள் எடுப்பதில் அர்த்தமில்லை குரல் எடு. நல்ல சமூகம் அமைந்திட வாள் எடுப்பதில் அர்த்தமில்லை குரல் எடு. இன்றைய அவசிய தேவை வள்ளுவன் இதையே நீள சொல்லுவேன் என் சொல் கேளாதிருப்பினும் வள்ளுவன் சொல் கேளீர். இன்றைய அவசிய தேவை வள்ளுவன் இதையே நீள சொல்லுவேன் என் சொல் கேளாதிருப்பினும் வள்ளுவன் சொல் கேளீர். நல் நாடாகட்டும் நம் நாடு, இதன் பிறகும் சூழ விடாதீர் பெருங்கேடு.
நல் நாடாகட்டும் நம் நாடு, இதன் பிறகும் சூழ விடாதீர் பெருங்க கேடு. அழகிய திருவள்ளுவர் தினத்தில் இந்த கவிதையை வாசிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. முனிவர் சி. முத்துநகை மேடம் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு அரங்கத்துலேயும் நடுவராக வருவாங்க. இந்த மாணவர்கள் எல்லாமே அங்கே கவியரங்கும் பாட்டரங்கும் பேச்சரங்கும் கலந்துக்குவாங்க. இவங்க வந்து தமிழ் பேராசிரியர். அதனால் வந்து கொடுத்த உடனே வந்து இப்போ வள்ளுவருக்கு வந்து இவங்க பேசுகிறப்ப சிறப்பு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தினால்தான் அவங்களுடைய பாடலும் கவியரங்கமும் கேட்ட அடுத்த நிமிஷமே மிக சிறப்பாக இங்கே வந்து வடிவமைச்சு கவியரங்கத்தை மிக சிறப்பாக நமது வாழும் வள்ளுவம் கவி பாடிய முனிவர் முத்துநகை அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பாமா ஆறுமுகம் ஐயா அவர்கள் கவிசிங்கம் அதனார் ஈஸ்வர்மா கலை இலக்கிய பேரவையின் தலைவர் அவர்களை கவி பாட வருக வருக என வரவேற்கிறோம்.